கிழவிக்கு ரவிக்கும் பகலும் டிவிலேயே கழியுது, நமக்கு அடுப்படியிலேயே கழியுது. என்ன பண்ணுறது, எல்லாம் தலைவிதி. அத்தை, என்னடி மருமகளே? அத்தை, அம்மா வீட்டுக்கு போய் 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. தீபாவளி கூட என்னை நீங்கள் போக விடலை. அதான் போக விட்டு பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 மாதம் தானே ஆகுது, ஒரு 5-6 மாதம் ஆகட்டும், அப்புறம் போகலாம். இப்போ என்ன அவசரம்? போய் கிச்சனில் இருக்கிற வேலையை பாருப்போ. வந்துட்டா ஆனால் உன அம்மா வீட்டுக்கு போகணுன்னு. கிழவிக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிருச்சு. அந்த ஆள் வரட்டும், இன்றைக்கி பேசிக்கிறேன். ஹலோ, என் தங்க மகளே, நல்லா இருக்கியா? என்னடி போனியே காணோம், பிஸியாக இருக்கியா என்ன? பிஸி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிடி, சும்மா இருந்தேன்னா வீட்டு பக்கம் வா. ஏம்மா இப்போ தானே வந்த வீட்டுக்கு, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இல்லடி, பார்க்காம ரொம்பவும் போர் அடிக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா வீட்டுக்கு வா, சரியா? சரிம்மா, நான் வர பார்க்குறேன். அத்தை, எங்கள் அம்மாவுக்கு என்னை பார்த்து 3 மாதம் ஆகுதான். எங்கள் அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போகலாமா வேணாமா, என்ன சொல்கிறீங்க? ஐயோ, ஃபோனில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டாலோ, வேணான்னு சொல்ல அடிச்சிருவாளோ. சரிடி மருமகளே, நீ போயிட்டு வா. அப்படியே உங்கள் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு, சரியா?